ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெண்ணின் கனவுகள் சிதைக்கப்படும் இடத்தில் அவள் என்னவாக மாறுவாள்? இந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து கதைகள் போட எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். அகிலா பள்ளி படிப்பை முடிக்கவே ரொம்ப போராடுறா. வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் அவள் தான் செய்யணும். உங்கள் வீட்டில் படிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கே ரொம்ப கஷ்டம். அவளை பள்ளி படிப்பையே படிக்க வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அவள் மிகவும் போராடி தான் தன் பள்ளி படிப்பை முடிக்கிறாள். கல்லூரியில் சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். ஆனால் அவர்கள் வீட்டில் பெண் பிள்ளைக்கு எதுக்கு கல்லூரி படிப்பு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அமைதியாக வீட்டிலிரு, வீட்டு வேலைகளை பார் என்று கூறுகின்றனர். அவள் ஊரில் அவளை ஏளனம் செய்கிறார்கள். ஆமாம், பெரிய படிப்பான், இவ படித்து எப்படியே சாதிச்சுட்டு போகிறான், இனி ஏளன பேச்சு பேசுகிறாங்க. இதை பொருட்படுத்தாமல் அவள் நடந்து வந்துக்கிட்டே இருக்கா. மனசில் ஒரு வைராக்கியம். வீட்டுக்கு வந்தால் அவளோட அண்ணன் அவள் புத்தகங்கள் எல்லாத்தையும் தூக்கி போடுறான். நீ படித்து கிழிச்சதெல்லாம் போதும், ஒன்றும் படிக்க வேணாம் அப்படின்னு அமைதியாக அந்த புத்தகங்கள்லாம் எடுக்கிறாள். யாருக்கும் தெரியாமல் தொலைதூர கல்வியில் தன்னோட கல்லூரி படிப்பை முடிக்கிறாள். தன்னுடைய கனவான காவல்துறை பணிக்கு விண்ணப்பிக்கிறாள். அதுக்கான தேர்வையும் எழுதுகிறாள். கொஞ்ச நாள் கழித்து தேர்வு முடிவுகள் வருது. அது அவளுக்கு சாதகமாகவே இருக்கு. அவள் காவலராக தேர்வாகிறாள். இவ்வளவு நாள் அடக்கி வச்சிருந்த அத்தனையும் தன்னோட அழுகை மூலமாக வெளிப்படுத்துகிறாள். எந்த ஊரில் அவளை ஏளனம் செய்தார்களோ அதே ஊரில் தன் காவல் சீருடையில் ஒரு சிங்கம் போல வந்து இறங்கினாள். அந்த ஊர் மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். எந்த இடத்தில் பெண்ணின் கனவுகளும் லட்சியங்களும் சிதைக்கப்படுகிறதோ அங்கு அவள் ஒரு சிங்கமாய் மாறி தன் லட்சியத்தை அடைவாள் என்பதற்கு இந்த கதை ஒரு உதாரணம்.